Hey guys, this is Siri Dinesh. Welcome to YouTube channel. ஸோ இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் நான் வந்து என்கியூலையும் ட்ரேட் பண்ணியிருந்தேன் அண்ட் ஜிசியிலையும் ட்ரேட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதோட கம்ப்ளீட் பிரேக் டவுன் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் மொத்தமாக என்னென்ன என்ட்ரிஸ் எடுத்தோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மண்டே வந்து நம்ம 2 என்ட்ரி எடுத்திருந்தோம். ஒரு என்ட்ரி வந்து ஜிசியில் அது டிபி அண்ட் என்கியூவில் வந்து எஸ்எல். அண்ட் டியூஸ்டே வந்து நான் எதுவும் என்ட்ரி எடுக்கல, நோ ட்ரேட். அண்ட் வெனஸ்டே வந்து இஎஸ்ல வந்து நான் ட்ரேட் எடுத்திருந்தேன், அது பிரேக் ஈவன். அண்ட் தேர்ஸ்டே வந்து 2 என்ட்ரி, ஜிசியில் ஒன்று அண்ட் என்கியூவில் ஒன்று. ஜிசியில் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் என்கியூவில் வந்து டிபி. ஃப்ரைடேயில் வந்து மொத்தம் 2 என்ட்ரி எடுத்திருந்தேன். 2மே வந்து என்கியூவில் எடுத்தேன். அது 2மே எனக்கு வந்து டிபி தான் போச்சு. ஸோ தீஸ் ஆர் த என்ட்ரிஸ் ஐ டோக் இன் லாஸ்ட் வீக். ஸோ இந்த என்ட்ரிஸ் வந்து நான் எப்படி எடுத்தேன், வாட்ஸ் அ ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெஸ்ட், லோயர் டைம் ஃப்ரேம் எப்படி என்ட்ரிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணேன், ஸோ என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணேன், என்ன செஷனில் ட்ரேட் பண்ணேன், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன் பார்ப்போம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மண்டே. மண்டே ஆக்சுவலி நான் செல் என்ட்ரி தான் எடுத்திருந்தேன். ஏன் வந்து நான் செல் எடுத்தேன்னா, ஸோ எங்க டே டைம் ஃப்ரேமில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன தெரியுது? அங்க வந்து ஒரு டே எஃப்இஜி வந்து இருக்கா? பிரைஸ் வந்து ஒரு எஃப்இஜி உள்ள ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஸோ கன்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து இந்த லோஸ் வந்து ட்ரேட் ஆகும். லைக் இந்த லோஸ் வந்து பிரைஸ் வந்து எடுக்கும். பிகாஸ் எஃப்இஜி உள்ள இருந்து பிரைஸ் வந்து ரியாக்ஷன் குடுத்ததுனா, நம்ம அந்த லோஸ் வரையும் டார்கெட் பண்ணலாம். ஸோ ஐஆர்எல் டூ இஆர்எல் கான்செப்ட். ஓகே. ஸோ நான் மண்டே வந்து செல்ஸ் தான் பார்த்தேன். ஆனா வந்து மண்டே வந்து நானு ஏசியா வந்து ட்ரேட் பண்ணல. ஆக்சுவலி என்ஒய்ல வந்து எனக்கு ஒரு கன்டினியூஷன் செட்டப் கிடைச்சது. அத காமிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம சொன்ன மாரி டே எஃப்இஜிலேருந்து பிரைஸ் வந்து ரியாக்ஷன் ஆகி கீழ போயிட்டுருக்கு. புரியுதா? ஓகே. ஆனா வந்து நமக்கு இன்னும் வந்து அந்த லோஸ் வந்து எடுக்கல பிரைஸ். ஸோ வந்து நான் என்ன பார்த்தேன்னா, அந்த லோஸ் வந்து டார்கெட் பண்ணலாம். எனக்கு கீழன்னு பார்க்கும்போது இந்த 4 ஹவர்ல எஃப்இஜி இருக்கு. பிரைஸ் வந்து எஃப்இஜி உள்ள வந்ததுன்னா, அங்க கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு லோஸ் வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ அதுதான் பிளான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இ லெவல் இருக்கு அண்ட் டி லெவல் இருக்கு. ஸோ இது 2 விஷயம் நமக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே வந்து என்ட்ரீஸ் பார்க்கும்போது பிரைஸ் எங்க போப்போது, எங்க இருந்து போப்போது, இதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சாலே போதும். கிளியரான செட்டப்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஸோ மண்டே வந்து கிளீனா இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் 5 மினிட்ல போயிட்டேன். ஓகே. நமக்கு வந்து இந்த இடத்துல 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஐஎஃப்இஜி. நான் சொன்ன மாரி வந்து நம்ம கீ லெவல் ட்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரீஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம்னு சொன்னேன்ல. ஸோ 10 ஏஎம் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இதோ ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஸோ வந்து நான் வந்து பேரிஷ் கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் ஓப்பன் ஆயிட்டு ஹை செட் பண்ணும். ஹை இங்க எங்க செட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஒரு எஃப்இஜில ஹை செட் ஆயிருக்கு. செட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் வந்து 5 மினிட்ல ஐஎஃப்இஜி குடுத்துருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வைக்கலாம். அண்ட் ஃபைனல் டார்கெட் வந்து இந்த லோஸ். ஓகே. இந்த இடத்துல தான் வந்து நான் என்ட்ரி ஆகுனேன். ஓகே. நமக்கு வந்து ஃபைனலா வந்து இங்க டிபி அடிச்சிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் மண்டே எடுத்த ட்ரேட். ஜிசில. நெக்ஸ்ட் வந்து என்கியூல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு, அதையும் காமிக்கிறேன். ஸோ மண்டே வந்து நான் இன்னொரு என்ட்ரி எடுத்தேன்னு சொன்னேன்ல. ஸோ அது வந்து என்கியூல தான் எடுத்திருந்தேன். ஸோ அது எப்படி நான் இங்க பிளான் பண்ணேன்னா, டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நமக்கு எதுவும் இங்க டிஓல இல்ல. ஸோ இந்த ஹை தான் நம்ம டிஓல இருந்திருக்கும். பட் ஆனா பிஃபோர் என்ஒயே வந்து இந்த ஹைஸ் வந்து எடுத்துருச்சு. ஸோ அகைன் நான் எத வந்து டிஓல வச்சேன்னா, கரண்ட் டே ஹை தான் வந்து நான் டிஓல வச்சேன். அதுவும் ஏன் வச்சேன்னா, நமக்கு இங்க வந்து 4 ஹவர்ல ஒரு எஃப்இஜி இருக்கு. இது தெரியுதா? இந்த இடத்துல. பிரைஸ் வந்து அந்த எஃப்இஜில நல்ல ரியாக்ஷன் குடுத்தது. அந்த 6 ஏஎம் கேண்டில் பார்த்தாலே தெரியும். பிரைஸ் ஓப்பன் ஆயிட்டு கீழ இங்க ட்ரேட் ஆயிட்டு, சரியான ரிஜெக்ஷன் கேண்டில். நான் இதுல வந்து எங்க வந்து என்ட்ரி வந்து போனேன்னா, 10 ஏஎம் கேண்டில்ல தான் வந்து என்ட்ரி வந்து நான் போறேன். நமக்கு இங்க 4 ஹவர்ல வந்து ரிஜெக்ஷன்னு பார்த்தாலே தெரியுது. கன்ஃபார்ம் வந்து இந்த ஹைஸ் வந்து எடுத்துரும். அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எனக்கு 1 ஹவர்ல பார்க்கும்போது, இங்க ஒரு ஐஎஃப்இஜி இருக்கு. ஸோ எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. எனக்கு டிஓஎல் இருக்கு. அண்ட் கீ லெவல் வந்து 1 ஹவர் ஐஎஃப்இஜி இருக்கு. அண்ட் 4 ஹவர்ல சரியான ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ 10 ஏஎம் வந்து ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ் தான். இதுல எங்க நான் பொசிஷன் ஆனேன்னா, 5 மினிட்ல பொசிஷன் ஆனேன். இந்த இடத்துல. ஸோ 5 மினிட்ல பார்க்கும்போது 10 ஏஎம் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு கீழ ட்ராப் ஆயிருக்கும். ஆக்சுவலி எங்க வந்து பொசிஷன் ஆறேன்னா, கேண்டில் வந்து இதுக்கு மேல க்ளோஸ் ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து இங்க வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆனோனே நான் என்ட்ரி அங்க போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ, டார்கெட் வந்து இந்த ஹை. எனக்கு ஆக்சுவலி 1.3 ஆர் சம்திங் வந்தது. ஸோ இங்க தான் நான் பொசிஷன் ஆனேன். ஸோ என்ட்ரி போட்டதுக்கப்புறம் நான் நெனச்ச டைரக்ஷன் தான் மூவ் ஆச்சு. இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது கன்ஃபார்ம் நான் டிபி அடிச்சிடும்னு தோணுச்சு. பட் ஆனா வந்து அது கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு அப்படியே மொத்தம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு அது ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா?
ஸோ மண்டேய பொறுத்தவரைக்கும் 2 என்ட்ரி. ஒண்ணு வந்து ஜிசில டிபி அண்ட் என்கியூல வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த என்ட்ரீஸ் தான் வந்து நான் மண்டே எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே பார்ப்போம். ஓகே. ஸோ ஆக்சுவலி டியூஸ்டே பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ட்ரியே குடுக்கல. போத் என்கியூ அண்ட் ஜிசி. டே கேண்டில் ஓப்பன் ஆல இருந்தே மேல போயிட்டு தான் இருந்தது. செம புல்லிஷா இருந்தது அந்த டே. எஃப்இஜிஸ் கிரியேட் ஆனாலும் அந்த எஃப்இஜிஸ் ட்ரேட் ஆகல. அண்ட் கீ லெவல்ஸும் அதிகமாவும் ஃபார்ம் ஆகல. அப்படியே கேண்டில் வந்து மேல புஷ் ஆயிட்டே இருந்தது. என்ட்ரீஸ் எதுவுமே குடுக்கல. ஏன்னா, பிரைஸ் ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்குதுன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஃபேஸ் இல்லன்னா கன்சாலிடேஷன் ஆகணும். அப்பதான் வந்து நம்ம பொசிஷன் ஆக முடியும். இல்லன்னா நம்ம வந்து பிரைஸ் மேல போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்தீங்கன்னா, எடுக்கிற என்ட்ரி பாயிண்ட்லேருந்து பிரைஸ் அப்படியே ரிட்டர்ன் ஆயிரும். எதுக்கு தேவையில்லாம போயிட்டு ஸ்டாப் லாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த டே வந்து நான் ட்ரேடே எடுக்கல. பிகாஸ் எனக்கு எதுவுமே ப்ராப்பர் டியோல இல்ல, கீ லெவல் இல்ல, எதுவுமே இல்ல. அங்க போயிட்டு என்னத்த எடுக்க சொல்லிட்டு நான் அன்னைக்கு வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வெட்னஸ்டே வந்து நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அது பார்ப்போம். ஸோ வெட்னஸ்டே வந்து நான் இஎஸ்ல தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ இஎஸ்ல வந்து நான் என்ன பார்த்தேன்னா, டே கேண்டில் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிட்டு மேல புஷ் ஆயிருக்கு. ஸோ இதில நான் என்ன ஃப்ரேம் பண்ணேன்னா, இங்க வந்து நமக்கு டெய்லில ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து இத டேப் பண்ணிட்டு மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்ஸ் பார்த்தேன். ஆ லைக் டேல வந்து எனக்கு இது ஃப்ரேம் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் நான் 1 ஹவர்ல பார்த்தா, பிரைஸ் வந்து எனக்கு ஏத்த மாரி இருந்தது. லைக் இங்க வந்து ஒரு எஃப்இஜி இருக்கு. அண்ட் நமக்கு வந்து இந்த டே லோ வந்து எதுவுமே வந்து செட் ஆகாத மாரி இருக்கு. ஸோ ஈஸியா வந்து பிரைஸ் வந்து இந்த லோஸ் எடுக்கும். அண்டு நமக்கு 1 ஹவர்ல கீ லெவல் இருக்கு. பிரைசிங் ஷிஃப்ட் குடுத்தோனே, இந்த லோஸ் வந்து டார்கெட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தேன். அண்ட் 5 மினிட்ல பார்த்தாலும் கிளீனான லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி பிரைஸ் அரைச்சு அரைச்சு மேல போயிருக்கு. இதில ஷிஃப்ட் குடுத்தோனே நான் வந்து என்ட்ரிக்கு வந்து பொசிஷன் ஆயிட்டேன். எந்த இடத்துல ஆனோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு இங்க ஒரு எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜியா இருக்குல்ல. ஆக்சுவலா இந்த கேன்ல தான் நான் பொசிஷன் ஆகுறேன். பொசிஷன் ஆயிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஹை, டார்கெட் வந்து இந்த லோ. ஓகேவா? ஸோ என்ட்ரி போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் பிரைஸ் வந்து ஒரு பெருசா மூவ்மெண்ட் ஆகல. அப்படியே அரைச்சிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இங்க நான் மேனுவல் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் பண்ணேன். எனக்கு மேனுவல் க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்புறமேல் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா, கேண்டில் வந்து சரியான புஷ். எங்கன்னா அப் சைடு வந்து புஷ் ஆயிடுச்சு. அப்புறம் தான் தோணுச்சு, நல்ல வேளை அந்த டே வந்து நம்ம பிரேக் ஈவன்ல க்ளோஸ் பண்ணோம். இல்லன்னா வந்து பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஹிட் ஆயிருக்கும். ஸ்லிப்பேஜ் எதனா ஆகியிருக்கும். பிகாஸ் அந்த டைம்ல வந்து எதோ நியூஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அ ஈரானுக்கும், யுஎஸ்க்கும் வார் போயிட்டு இருக்குல்ல. அது சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. நீங்க பார்த்தாலே தெரியும். ஒரே கேண்டில் வந்து மேல தூக்கிடுச்சு. தெரியுதா? ஸோ நல்ல வேளை வந்து அந்த பொசிஷன் வந்து கட் பண்ணேன். இல்லன்னா வந்து எனக்கு அது ஸ்டாப் லாஸா தான் போயிருக்கும். ஸோ இந்த என்ட்ரி தான் வந்து வெட்னஸ்டே எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தர்ஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். So before that, if you're planning to buy any CFD Profirm accounts, I will recommend FireS. ஏன் வந்து FireS சொல்றேன்னா, இதில நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதில ஒன் ஆஃப் த ஃபீச்சர் வந்து, நீங்க ட்ரேட்ஸ் வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ப்ரோ வீக்கெண்ட்ஸ் ஹோல்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும், ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, மண்டே டூ ஃப்ரைடே தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன்ல இருக்கும். அண்ட் சாட்டர்டே, சண்டேஸ் வந்து மார்க்கெட் க்ளோஸ்டா இருக்கும். ஸோ சில ஃபர்ம்ல வந்து நீங்க என்ட்ரீஸ் வந்து வீக் டேஸ்ல எடுத்திருந்தீங்கன்னா, அந்த பொசிஷன்ஸ்லாம் வந்து கட் பண்ணிருவாங்க வீக்கெண்ட்ஸ்ல. ஸோ 5 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த பொசிஷன்ஸ்லாம் கட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபாரெக்ஸ்ல. ஸோ நீங்க என்ட்ரீஸ் வந்து வீக் டேஸ்ல எடுத்துட்டு, அது வீக்கெண்ட்ஸ்லயும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர் இன் FireS. ஸோ அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து யூஸ் மை கோட் தினேஷ் DINESH. ஸோ அந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு செக் அவுட் பேஜ்ல வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ யூஸ் இட். ஓகே. ஸோ ரீசென்ட்டா வந்து 5 இயர்ஸ பத்தி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. லைக் Instagram அண்ட் Twittersல. லைக் என்ன வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பே அவுட்ஸ் வந்து டினை பண்றாங்க. லைக் 5 இயர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பே அவுட்ஸ் எதுவுமே டினை பண்ணல. என்ன ஆயிடுச்சுன்னா, பே அவுட்ஸோட ப்ராசஸ் தான் ஸ்லோ ஆயிடுச்சு. 2 டேஸ்ல வர பே அவுட்ஸ் வந்து 5 டேஸ் ஆச்சு. ஸோ அதுமாரி டேஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து நமக்கு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ். அதனால வந்து மேனுவலா செக் பண்ணி எல்லாமே வந்து ஒரு ஒரு பே அவுட்டும் மேனுவலா வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால வந்து டைம் எடுக்குது. ஸோ இத வந்து நெறைய பேர் அட்வான்டேஜா எடுத்துட்டு, 5 இயர்ஸ் வந்து க்ளோஸ் ஆக போகுது. அண்ட் வந்து அக்கவுண்ட்ஸ் யாரும் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு நெறைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி எதுவுமே நடக்கல. எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் 5 இயர்ஸ் டீம்ல நான் இருக்கேன். உள்ள என்ன நடக்குது? என்னென்னலாம் போயிட்டுருக்கு? எல்லாமே எனக்கு அப்டேட் ஆகும். ஸோ அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்க நீங்க பயப்படாம வாங்கலாம். பிகாஸ் இதில ஏதாச்சும் ஃபிஷ்ஷியா இருக்கு, சம்திங் நாட் குட்னா நான் அந்த ஃபர்ம் வந்து ப்ரொமோட்டே பண்ண மாட்டேன். எல்லாமே நல்லா தான் இருக்கு. கரெக்ட்டா போயிட்டு இருக்கனால தான் வந்து ப்ரொமோட் பண்றேன். ஸோ நம்பி வாங்கலாம். ஓகேவா?
அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் லைக் இஷ்யூஸ் வந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அத வந்து நான் சப்போர்ட் டீம்ட்ட பேசி அத சால்வ் பண்ண வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப Thursday பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்கியூல பார்ப்போம். ஸோ என்கியூல பார்க்கும்போது எனக்கு என்ன இங்க தெரிஞ்சதுன்னா, வெட்னஸ்டே ஹை தான் வந்து நான் டிஓல வைக்கிறேன். பிகாஸ் இந்த கேண்டில் க்ளோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கன்ஃபார்ம் வந்து இந்த ஹைஸ் வந்து எடுத்துரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேண்டில்குள்ள தான் வந்து நான் பைஸ் வந்து பொசிஷன் ஆகுனேன். எந்த இடத்துல ஆனேன்னா, ஸோ பிரைஸ் வந்து இங்க ஓப்பனிங்லேருந்து மேல போயிட்டுருக்கா, எனக்கு ஆக்சுவலி இங்க ஒரு எஸ்எம்டி கிடைச்சது. இந்த லோஸ்ல. ஸோ இஎஸ் கூட பார்த்தாலே தெரியும். நமக்கு ஆக்சுவலி வந்து 20 வந்து நமக்கு வந்து எஸ்எம்டி வச்சிருக்கு. 18க்கும் 20க்கும் வந்து இங்க ஒரு எஸ்எம்டி இருக்கும். பார்த்தாலே தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 18க்கும் 20க்கும் ஒரு எஸ்எம்டி இருக்கா? ஸோ இந்த லோ வந்து நான் இத வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். அண்ட் ஆல்சோ ஓப்பனிங்லேருந்து பிரைஸ் மேல போகுது. ஆர்டர் ஃப்ளோ வந்து கன்டின்யூ ஆகுது. லைக் 1 ஹவர்ல வந்து ஆர்டர் பிளாக்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி எடுத்தது. நமக்கு ஹைஸ் டார்கெட்டா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இதுல வந்து என்ட்ரி எங்க எடுத்தேன்னா, 2 ஏஎம்ல தான் நான் பொசிஷன் ஆகுனேன். ஸோ கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு, இங்க லோ செட் பண்ணோம். ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ். டியோல வந்து ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் கீழ உள்ள இந்த 1 ஹவர் ஆர்டர் பிளாக். கிளீனா இருக்கா? சரி இவ்வளோ தான் நான் வந்து ஃப்ரேமே பண்ணேன். ஸோ நான் ஆக்சுவலி நமக்கு வந்து நான் சொன்ன மாரி, டிஓஎல் கீ லெவல் வந்து நீங்க கிளீனா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். என்ட்ரீஸ் வந்து ஈஸியா எடுத்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 விஷயத்த வந்து மார்க்கெட்ல ஃபைண்ட் பண்றதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா, அந்த டேவ அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. என்ட்ரீஸ் எதுவும் ஃப்ரேம் பண்ணாதீங்க. ஓகே. இந்த இடத்துல வந்து நான் 5 மினிட்ல போயிட்டேன். ஸோ 5 மினிட்ல கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிட்டு கீழ வந்து ட்ரேட் ஆகணும்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஸோ பிரைஸ் நமக்கு வந்து இங்க ஆர்டர் பிளாக் டேப் ஆயிடுச்சா? டேப் பண்ணிட்டு இந்த எஃப்இஜி ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கும். அது ஐஎஃப்இஜி ஆனோனே நான் பொசிஷன் ஆயிட்டேன். ஓகே. இந்த இடத்துல தான். ஸோ எனக்கு இங்க வந்து ஐஎஃப்இஜி ஆகுது. நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ, அதுக்கடுத்து வந்து இந்த ஹை. ஓகேவா? ஸோ இதிலே நமக்கு வந்து 4 ஆர் கிடைக்குது தெரியுதா? ஆக்சுவலி நான் இதில வந்து 3 ஆர் தான் எடுத்தேன்னு நெனைக்கிறேன். மறந்துருச்சு. ஸோ இங்க தான் வந்து நான் பொசிஷன் ஆயிருந்தேன். இங்க என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ, டார்கெட் வந்து இந்த ஹை. ஓகேவா? ஸோ நான் பிளான் பண்ண மாரி வந்து நமக்கு வந்து இந்த டிஓல ஹிட் ஆயிடுச்சு. வித்தின் 3 ஏஎம்க்கு அப்புறம் வந்து ஒரு 2 கேண்டில்ல டிபி அடிச்சிடுச்சு. நல்ல புஷ் இருந்தது மேல. யாஹ்! ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டிபி அடிச்சிடுச்சு. தெரியுதா? ஸோ Thursday வந்து என்கியூல எடுத்த என்ட்ரி வந்து இந்த என்ட்ரி தான். எல்லாமே கிளீனா இருந்ததுல. தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கோல்ட்ல வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். கோல்டு வந்து எனக்கு வந்து அன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்றேன். அதில வந்து நான் என்ன லேர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அது வந்து நீங்களும் அத வந்து ஃபியூச்சர்ல அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? பிகாஸ் வின்னிங் ட்ரேட்ஸோட லூசிங் ட்ரேட்ஸ்ல தான் நம்ம நெறைய லேர்ன் பண்ணுவோம். ஆம். அது மார்க்கெட் வந்து நமக்கு டே பை டே வந்து கத்துக் குடுத்துட்டே இருக்கும். ஜிசில வந்து நான் என்ன பார்த்தேன்னா, நமக்கு வந்து செல் என்ட்ரி தான் எடுத்திருந்தேன். ஸோ செல் என்ட்ரி வந்து எனக்கு எப்படி ஐடியா வந்ததுன்னா, ஆக்சுவலி வெட்னஸ்டே வந்து நல்ல ஒரு புஷ் குடுத்தது கேண்டில் தெரியுதா? வெட்னஸ்டே கேண்டில் வந்து நல்ல புஷ். அண்ட் Thursdayவும் டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். பட் ஆனா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வைக்கிறதே வந்து எனக்கு லோஸ் வந்து அந்த கேண்டில் செட் ஆகணும். அது எங்க செட் ஆகும்னா, இந்த கேண்டில்குள்ள விச் மீன்ஸ் வெட்னஸ்டே கேண்டில்குள்ள ஒரு 4 ஹவர் ரெஃப்யூஜ் இருக்கும். அந்த 4 ஹவர் ரெஃப்யூஜ்ல தான் நெக்ஸ்ட் டே கேண்டில் வந்து லோ செட் ஆகும்னு சொல்லிட்டு, அத வந்து நான் டியோல வச்சேன். ஸோ டெய்லில பார்க்கும்போது நமக்கு இந்த ஹைல எஸ்எம்டி இருந்தது. சில்வர் வந்து அந்த ஹை எடுத்து வச்சு, கோல்டு வந்து அந்த ஹை எடுக்கல. ஸோ இது ஒரு கான்ஃபிடன்ஸா வச்சுட்டேன். நெக்ஸ்ட் 4 ஹவர்ல போனா, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. தெரியுதா? ஸோ பிரைஸ் வந்து கன்ஃபார்ம் இந்த லோ வந்து எடுத்துட்டு தான் மேல போகும். லைக் இது பார்க்க ஒரு ரேஞ்ச் கேண்டில் மாரி இருக்கா? ஸோ இந்த லோ வந்து எடுத்துட்டு தான் போகும்னு சொல்லிட்டு நான் லோஸ் வந்து டார்கெட் பண்றேன். நெக்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து 6 ஹவர் க்ளோஸ் பார்த்தேன். ஸோ 6 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் மாரி இருக்கு. தெரியுதா? ஸோ ஸ்விங் பாயிண்ட். ஸோ அப்ப கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு, கீழ தான் ட்ராப் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து 30 மினிட்ஸ்ல வந்து பொசிஷன் ஆயிட்டேன். ஆக்சுவலி இங்க மிஸ்டேக்ன்னு பார்த்தா, மிஸ்டேக்ன்னு இல்ல. ஒரு ரிவர்சல் என்ட்ரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ஷிஃப்ட் ஆகல. சப்போஸ் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆயிருந்து, என்ட்ரி பொசிஷன் ஆயிருந்தா நான் வந்து தப்பிச்சிருந்துருப்பேன். ஆ அது ஆகறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ட்ரி ஆயிட்டேன். ஸோ அதான் பண்ண மிஸ்டேக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 30 மினிட்ஸ் எஃப்இஜி இருக்குல்ல, இது ஐஎஃப்இஜி ஆகல. நான் வந்து பொசிஷன் ஆனது வந்து இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு பாருங்க. இங்க வந்து பொசிஷன் ஆயிட்டு, இங்க ஹைல ஸ்டாப்பு, இந்த லோல வந்து டிபி. ஸோ இப்படி தான் வந்து என்டர் ஆனேன். இதுவே வந்து இந்த PO3 இருக்குல்ல, ஓப்பன் ஆயிருக்குல்ல, விச் மீன்ஸ் 1 AM. அது ஓப்பன் ஆயி ஹை செட் பண்ணி கீழ ஒரு சிஎஸ்டி வச்சிருந்தா கூட நான் தப்பிச்சிருந்திருப்பேன். நான் வந்து PO3 அலைன் பண்ணல. டைரக்ட்டா வந்து பொசிஷன் ஆயிட்டேன். அதுவும் ஒரு மிஸ்டேக். அண்ட் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் குடுத்தது வந்து இந்த டே ஹை எஸ்எம்டி அண்ட் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இருக்கு. இங்க நல்ல ஒரு ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டேன். கன்ஃபார்ம் கீழ தான்டா போகுதுன்னு சொல்லிட்டு. என்டர் ஆறேன். நெக்ஸ்ட் கேண்டில் 2 கேண்டில்லே எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு லோ ப்ராபபிள் செட்டப் தான். ஸோ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இதுதான் வந்து நான் எடுத்த என்ட்ரி ஜிசில. அண்ட் ஆல்சோ நம்ம என்கியூலயும் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். அது வந்து எனக்கு டிபி. ஆ அந்த டே வந்து எனக்கு ஆக்சுவலி ப்ராஃபிட்ல தான் முடிஞ்சுது. ஸோ என்கியூல டிபி பண்ணதுனால, அந்த டே வந்து எனக்கு ப்ராஃபிட்ல தான் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரைடே பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஃப்ரைடே பொறுத்தவரைக்கும் நான் வந்து 2 என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ 2மே வந்து என்கியூல தான் எடுத்தோம். 2மே எனக்கு டிபி தான் போயிடுச்சு. ஸோ அத வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ ஒண்ணு வந்து ஏஷியால எடுத்தேன். இன்னொரு என்ட்ரி வந்து என்ஒய்ல எடுத்தேன். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். டெய்லில பார்க்கும்போது நமக்கு இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. ஓகேவா? ஸோ பிரைஸ் வந்து இந்த எஃப்இஜில ட்ரேட் ஆயிட்டு, இந்த ஹைஸ் வந்து டார்கெட். ஸோ அதுதான் பிளான். ஸோ கிளீனா இருக்கா? ஸோ நம்ம பிளான் பண்ண மாரியே வந்து டே எஃப்இஜியும் டாப் ஆயிருச்சு. நான் என்ட்ரி வந்து அந்த டே எஃப்இஜில வந்து எடுக்கல. பிரைஸ் கொஞ்சம் ஹையர் போனதுக்கப்புறம் நான் பொசிஷன் ஆயிருந்தேன். அங்க ஒரு எஃப்இஜி வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கும் 1 ஹவர்ல. ஸோ காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஒரு 1 ஹவர்ல எஃப்இஜி இருக்கா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து நான் பொசிஷன் ஆகுனேன். இங்க பொசிஷன் ஆயிட்டு எனக்கு டார்கெட் வந்து இந்த ஹை. ஸோ இங்க 1 ஹவர்ல பார்க்க அது சின்னதா தானே இருக்கு. ஆனா நீங்க 15 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னா, அது நல்ல ஒரு பெரிய ரேஞ்ச் அது. காமிக்கிறேன் இருங்க. ஸோ இங்க 15 மினிட்ல பிரைஸ் ஆக்சுவலி எங்க நான் பொசிஷன் ஆகுறேன்னா, ஸோ இங்க வந்து டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் இருக்கா? ஸோ பிரைஸ் வந்து இதுக்கு மேல க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்டர் ஆனேன். இந்த கேண்டில். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி போட்டேன். போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ, டார்கெட் வந்து இந்த ஹை. ஓகே. ஸோ அன்னைக்கு வர என்எஃப்பி வேற. நான் என்ட்ரி பொசிஷன் பண்ணிட்டு நான் மட்டும் வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். பிகாஸ் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். அதனால பயப்படாம ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் பொசிஷன் ஆயிட்டு, டார்கெட் வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு நான் மட்டும் விட்டுட்டேன். என்எஃப்பி ரிலீஸ் அப்ப போய் பார்த்தேன். எனக்கு கரெக்ட்டா வந்து அந்த கேண்டில் வந்து டிபி அடிச்சிடுச்சு. கொஞ்சம் பொறுமையா தான் போச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு புஷ் இருந்தது. ஸோ ஃபைனலா நமக்கு வந்து இங்க டிபி அடிச்சிடுச்சு. ஸோ இது ஒரு என்ட்ரி நான் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் இன்னொரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அது வந்து 9:30ல எடுத்தேன். ஸோ அதையும் காமிக்கிறேன் இருங்க. ஸோ 9:30ல நான் என்ன பார்த்தேன்னா, அதுக்கும் 1 ஹவர்ல போயிட்டேன். ஸோ நமக்கு 1 ஹவர்ல பார்க்கும்போது இது 8 ஏஎம் கேண்டில் ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம ஆல் டைம் ஹைல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல் டைம் ஹை வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது, நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் நானும் சில டைம் பண்ணியிருந்தேன். நம்ம மைண்ட் ஃபுல்லாவே வந்து செல்ஸ் போகலாம்னு தோணும். லைக் வந்து ஹைஸ்லாம் எடுக்கும்போது செல் என்ட்ரி போலான்னு சொல்லிட்டு போடுவீங்க. அப்படியே நீங்க என்ட்ரி பொசிஷன் ஆனதுலேருந்து பிரைஸ் மேல பறந்துரும். ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஆல் டைம் ஹை வந்து ட்ரேட் பண்ணும்போது பிரைஸ் வந்து ட்ராப் தான் பண்ணும். ஓகேவா? அதனால எப்பயுமே வந்து வெயிட் பண்ணி கீழ டேப் பண்ணுதா, லைக் புல்லிஷ் பிடிஆர்எஸ் வந்து டேப் பண்ணுதா, அங்க பைஸ் மட்டும் பாருங்க. அன்டில் ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஷிஃப்ட் ஆகுற வரைக்கும் நீங்க பைஸே பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பிரைஸ் ஈஸியா வந்து 30,000 கிராஸ் பண்ணிரும் போல. இப்படியே போயிடுச்சுன்னா. நான் பார்ப்போம். இதுல வந்து நான் என்ன பார்த்தேன்னா, ஸோ நமக்கு வந்து இங்க 1 ஹவர்ல இங்க ஒரு ஓபி இருக்கு. நெக்ஸ்ட்டு என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 8 ஏஎம் ஹை தான். ஸோ 9:30 வந்து நமக்கு லோ செட் பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு, ஸோ 9:30 வந்து அந்த ஓபி டேப் பண்ணுச்சுன்னா, நம்ம அந்த ஹைஸ் வந்து டார்கெட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிளானே பண்ணேன். நமக்கு ஆக்சுவலி பிளான் பண்ண மாரியே நமக்கு என்ட்ரியும் குடுத்தது. ஸோ இந்த ஹைஸ்லேருந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்தது. 9:30 ஓப்பன் ஆயிட்டு, இந்த ஓபி வந்து டேப் பண்ணும். ஸோ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 9:30 ஓப்பன் ஆகி, அங்க வந்து நமக்கு ஓபி வந்து டேப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இங்க ஒரு சிஏஎஸ்யும் வச்சுருச்சு. ஸோ இங்க வச்சோனே நான் வந்து என்ட்ரி வந்து பொசிஷன் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போது நான் என்ட்ரி பொசிஷன் ஆயிட்டேன். ஆகிட்டு டார்கெட் வந்து இந்த ஹை, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் எடுத்த என்ட்ரி. ஸோ இது நல்ல புஷ்ஷு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 9:30ல வந்து இப்படி ஒரு என்ட்ரி எடுத்த மாரி இருந்தது எனக்கு ஃப்ரைடே. ஸோ கிளீனா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்தது. ஸோ நமக்கு 1 ஹவர்ல வந்து கீ லெவல் அண்ட் இந்த 8 ஏஎம் ஹை டார்கெட். ஸோ லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. ஸோ ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ், PO3 அலைன்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஸோ இதுதான் வந்து நான் ஃப்ரைடேல எடுத்த என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஷியால 1 அண்ட் என்ஒய்ல 1. ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ தீஸ் ஆர் த என்ட்ரீஸ் ஐ டூக் இன் லாஸ்ட் வீக். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல PO3ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். ஐ வில் சீ யூ நெக்ஸ்ட் வீக். அன்டில் டேக் கேர். பை.